ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 6ஓட எ பேக்ட் வித் த சன் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் புக்கில் இருந்து லெசன் 2 த ஃப்ரெண்ட்லி மங்கூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மங்கூஸோட லாயல் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். எ ஃபார்மர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லிவ்டு இன் எ வில்லேஜ். ஃபார்மரும் அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட நியூ பார்ன் பேபியோட வில்லேஜில் வாழ்கிறாங்க. அப்போது ஒரு நாள் ஃபார்மர் அவங்க ஒய்ஃப் கிட்ட, வி மஸ்ட் ஹாவ் அ பெட் because when our son grows up he will need a companion. This pet will be our son's companion. His wife liked the idea. அதாவது இவர் சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட, நம்மளோட குழந்தைக்கு கூடையே வளர்கிறதுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பெட்டு நம்ம வளர்த்தோம்னா நல்லாயிருக்கும், அவன் கூடையே அது வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்ஃபுக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு நாள் ஈவினிங் இவர் கையில் ஒரு மங்கூஸ், அதாவது பேபி மங்கூஸோட வீட்டுக்கு வராரு. ஃபார்மர் சொல்கிறாங்க, இட் இஸ் எ பேபி மங்கூஸ், ஹி வில் பி எ ஃப்ரெண்ட் டு அவர் சன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து 6 months லேட்டர் போத் த பேபி அண்டு த மங்கூஸ் க்ரோன் அப். அதாவது 6 months லேட்ரு மங்கூஸ் ஃபுல்லாகவே நல்லா கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருச்சு. அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எ லவ்லி அனிமல் வித் 2 ஷைனிங் பிளாக் ஐஸ் அண்ட் எ புஷி டெய்ல். அதாவது இந்த மங்கூஸ் பார்க்க எப்படி இருக்கான், நல்லா க்ரோன் ஆகி அதோட 2 ஐஸுமே நல்லா பிளாக் கலரில் ஷைனிங்காக இருக்கான். அதோட டெய்ல் எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் நல்லா பெருசாக புஷ்ஷுன்னு இருக்கும். அதாவது கேட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கொஞ்சம் டெய்ல் நல்லா ஹேரியாக அந்த மாதிரி இருக்கும். இப்படி இந்த மங்கூஸை இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஃபார்மர் சன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஸ்டில் பேபியாக தான் இருக்காங்க. பேபி இன் தி கிராடில் ஸ்லீப்பிங் அண்ட் க்ரைங் அல்டர்னேட்லி. அதாவது 6 மாத குழந்த தொட்டிலில் தான் தூங்கும், அழுகும், காரணமே தெரியாமல் அழுகும், தூங்கிக்கிட்டே இருக்கும். ஒன் டே தி ஃபார்மர்ஸ் ஒய்ஃப் வாண்டட் டு கோ டு த மார்க்கெட். ஃபார்மரோட ஒய்ஃபுக்கு மார்க்கெட் போகணும். ஸோ பேபியை கிராடலில் தூங்க வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, பேபியை பார்த்துக்கோங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, முக்கியமாக மங்கூஸ் கிட்ட அவங்க பயப்படுறாங்க, ஏதாச்சும் பண்ணிடுமோ. ஒரு சின்ன வயசுலேருந்தே மங்கூஸ் கூட, பிகாஸ் அது ஒரு அனிமல் தானே, அதனால் தன்னோட பேபியை மங்கூஸ் கிட்ட தனியாக விடுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு வெளியில் கிளம்புறாங்க. ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, வழியில் அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வெளியில் பேச போயிடுறாரு. இங்கே இந்த சைடு அவங்களோட மதர் பேபியோட மதர் அவங்களோட க்ராசரி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஷி சா த மங்கூஸ் சிட்டிங் அவுட் சைட் ஆஃப் தி ஹவுஸ். அதாவது மங்கூஸ் தன்னோட வீட்டுக்கு வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. வீட்டுக்கு பார்த்தப்போ மங்கூஸோட பாதத்தில், மங்கூஸோட உடம்புல ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. உடனே அவங்க கத்தி அழுகுறாங்க. நம்மளோட குழந்தைய மங்கூஸ் ஏதோ ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போய் கோவத்தில் அவங்க வச்சுருக்கிற க்ராசரிஸ் பக்கெட்டால் அந்த மங்கூஸை அடிச்சுட்டு உள்ளே போய் குழந்தைய பார்க்குறாங்க. அப்போது குழந்த கிராடில் அழகாக தூங்கிட்டு இருக்குது. கீழே பார்த்தோன்னா ஒரு ஸ்னேக்கு செத்து போய் கீழே பிளட்டாக கிடக்குது. அப்போ தான் மம்மி ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகே, மங்கூஸ் தான் ஸ்னேக்கு கிட்டேருந்து நம்மளோட பேபியை காப்பாற்றிருக்கு, சேஃப் பண்ணியிருக்கு. நம்ம மங்கூஸை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கில்ட்டி ஃபீலோட வெளியில் போய் மங்கூஸை பார்க்குறாங்க. மங்கூஸ் செத்து போய் கிடக்கு. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, யூ சேவ்டு மை சைல்ட், யூ கில்டு த ஸ்னேக், வாட் ஹாவ் ஐ டன். நீ என்னோட குழந்தைய காப்பாற்றின, பட் நான் உன்னைய கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. தென் தூக்கத்திலிருந்து எழுந்த தன்னோட குழந்தைக்கு உள்ளே போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்படி அந்த மங்கூஸ் இந்த ஃபேமிலிக்கு லாயலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த கதையில் அழகாக சொல்லியிருக்காங்க. என் ஃபார்மரோட ஒய்ஃபோட கில்ட்டி ஃபீல் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டோரியோடு நம்ம மீட் பண்ணலாம்.